பாமகவில் தலைமை பொறுப்பு தொடர்பாக மோதல் வெடித்துள்ள நிலையில் அன்புமணி சட்டவிரோதமாக தலைவர் பதவியில் நீடிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அன்புமணியின் தலைமையின் கீழ் கட்சி அங்கீகாரத்தை இழந்ததாகவும் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் தாமே கட்சியின் சட்டப்பூர்வமான தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அன்புமணியின் பதவி நீடிப்பு மோசடியானது என்றும் அவர் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சட்டவிரோதமான ஆள்மாறாட்டம் என்றும் அவர் சாடியுள்ளார். கூட்டணி குறித்து பேச தமக்கு மட்டுமே உரிமை உள்ளதாக கூறியுள்ள ராமதாஸ், இதற்காக அன்புமணி மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலியில் கைவிடப்பட்ட குவாரிகளை பசுமை நிதி மூலம் சீரமைக்க கோரிய வழக்கில் ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. குவாரிகளுக்கு குத்தகை உரிமம் வழங்கும் போது 10% வசூலிக்கப்படும் பசுமை நிதியை கைவிடப்பட்ட குவாரிகளை சீரமைக்க வேலி அமைக்க பயன்படுத்த வேண்டும். ஆனால் மழைநீர் தேங்கி அதில் மனிதர்கள், கால்நடைகள் உயிரிழக்கும் சம்பவம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழு முறையாக செயல்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. மனு குறித்து ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு வரும் 23ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழக காவல்துறையினருக்கு 8 மணி நேர வேலையை அமல்படுத்த கோரிய வழக்கில் அரசு உரிய விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கொண்டுவரப்பட்ட பட்டாலியன் காவல்துறை நடைமுறை பிற மாநிலங்களில் நடைமுறையில் இல்லாத போது தமிழகத்தில் மட்டுமே நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அவர்களின் திறன் முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்ற மனுவில் கூறப்பட்டுள்ளது. 8 மணி நேர வேலை, பயோமெட்ரிக் உள்ளிட்டவை அமல்படுத்த கோரி மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர்பாக தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வரும் 28ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட திறன் மேம்பாட்டு விழாவில் திரைப்பட நடன இயக்குநர் ஸ்ரீதரின் மகளுடன் கலந்து கொண்டு உற்சாக நடனம் ஆடினார். ஆங்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் டேலண்ட் திருவிழா நடைபெற்றது. போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 5000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஓவியம், கையெழுத்து, ஆடை அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு வடிவில் போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட நடன இயக்குநர் ஸ்ரீதரின் மகள் அக்ஷதாவும் உற்சாக நடனம் ஆடினார். குழந்தைங்க எப்பவுமே ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடச்சதுன்னா தான் அவங்களோட டேலண்ட்டை வெளியே காட்ட முடியும். ஸோ அந்த டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுருக்கோம். பேரண்ட்ஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 30 காம்படிஷன் மேலே 5 கேட்டகரியாக பிரித்து நாங்கள் காம்படிஷன் நடத்திட்டு இருக்கோம். ஒரு டைம் கேஜி நடத்துகிறோம், அடுத்த டைம் 1 and 2 நடத்துகிறோம், 3, 4, 5 செப்பரேட்டாக, 6லேருந்து 12 வரைக்கும் செப்பரேட்டாக. ஸோ அவங்கவுங்க தனித்தனியாக டைமிங் போட்டு அதுக்கான டைமில் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கான எக்ஸ்போஷர், அவங்களுக்கான மேடை, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காரில் சேலை மூட்டைகளுக்குள் மறைத்து வைத்து எடுத்துச் சென்ற குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு 3 இளைஞர்களையும் கைது செய்தனர். அண்ணாமலை நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கடவாச்சாரி மேம்பாலம் பகுதியில் அண்ணாமலை நகர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான கார் ஒன்று வந்ததை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் புதிய சேலைகள் மூட்டைகளில் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை மறைத்து விற்பனைக்கு எடுத்துச் சென்றது தெரியவந்தது. சென்னை தியாகராய நகரில் கீழே கண்டெடுக்கப்பட்ட 45 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் செயல் அனைவரின் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தியாகராய நகரில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வரும் பத்மா என்ற பெண்மணி பணி செய்து கொண்டிருந்த போது சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை கண்டெடுத்துள்ளார். பின்னர் அந்த நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இவரின் செயல் அனைவராலும் பாராட்டப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு சால்வை அணிவித்து சலானி ஜுவல்லரியின் நிர்வாக இயக்குநர் ஜெயந்திலால் சலானி பாராட்டு தெரிவித்தார். இந்த அம்மா
டி நகரில் இருக்க ஒரு துப்புரவு பணியாளர். இவங்க கையில் கிடச்சிருக்க 45 சவரன் நகைகளை அது உரியவரிடம் போய் சேர்க்கறதுக்கு இந்த அம்மா வந்துட்டு நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. அவங்க மேலதிகாரியை போய் பார்த்து அந்த பொருளெல்லாம் அந்த தங்க நகை, அதாவது அவங்க வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த தங்க நகைகள் கிடச்சிருக்கு. எந்தவித மனசில் சஞ்சலமும் இல்லாமல் எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் அந்த பொருள் உருவிட்டு சேர்த்தாங்க. இன்றைக்கி 45 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில்ல ஒரு பொருள். அவங்க எந்தவித ஒரு சின்ன திருவாணி கூட அதுலேருந்து எடுத்துக்கல, அந்த பொருள் எடுத்து அவங்க சேர்த்துருக்காங்க. அவங்கள பாராட்டும் விதமாக இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு உபகாரம், அதாவது நாங்கள் ஒரு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல பண்ணி ஒரு மரியாதை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்து மற்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு உத்வேகம் வரணும், ஒரு ஆசை வரணும், நம்மளை வந்து இது மாதிரி வந்து கடமை தவறாமல் வேலை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையும் எண்ணமும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் இவங்க பாராட்டியிருக்கோம். இது மாதிரி டி நகரில் இவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷப்படுறோம். சென்னை அருகே உள்ள தனியார் கல்லூரி சமத்துவ பொங்கல் விழாவில் நடிகர் சூரி கலந்து கொண்டு உற்சாகமாக நடனம் ஆடினார். சென்னை தாம்பரம் அருகே உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்வில் நடிகர் சூரி பங்கேற்று மாட்டு வண்டி ஓட்டியும் தாரை தப்பட்டை கலைக்குழுவினரிடையே நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் மாணவர்களிடையே பேசிய அவர், என் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் விடாமுயற்சியால் சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக உள்ளேன் எனவும், குடும்ப உறவுகளை போற்றுவதுடன் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்றும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் மிக சிறந்த வருடமா, நல்ல எண்ணங்களோடு, நல்ல நண்பர்களோடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல சாதனைகளோடு தொடங்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா வாழ்க்கையும் ரொம்ப நிறைவாக இருக்கணும், மகிழ்ச்சியோட செழிப்பும் சந்தோஷமாக நீங்கள் எல்லாருக்கும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எப்போயுமே நல்லா இருக்கணுங்களா, நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். புது வருஷம் எல்லாருமே ஏதாவது ஒரு முடிவோடு இருங்க. இந்த இயர் முடியறதுக்குள்ள அடுத்த இயர் நியூ இயரில் இல்லை இதே நாளில் நான் இப்போ இருக்கிறத விட நான் மேலும் 4 பேர் பாராட்டும்படியாக ஒரு நல்ல இடத்துல நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லையோ, என் குடும்பம் சந்தோஷப்படுற மாதிரி, என் நண்பர்கள், இந்த சொசைட்டி சந்தோஷப்படுற நான் ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கங்க. அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். தான் தற்போது புத்தகங்கள் படித்து வருவதாகவும் நிறைய கதைகள் எழுதி வருவதாகவும் நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். இயக்குனரும் எழுத்தாளருமான ரா சரவணன் எழுதியுள்ள சங்காரம் நூல் அறிமுக விழா சென்னையில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் சசிகுமார், சூரி, எழுத்தாளர் ரா சரவணன், துணைவியார் கலா உள்ளிட்டோர் இணைந்து புத்தகத்தை அறிமுகப்படுத்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சூரி, எழுத்தாளர் சரவணன் எழுதிய புத்தகத்தை கொஞ்சம் படித்ததாகவும் அதில் உள்ள அளவில்லா காதலை உணர முடிந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் புத்தகம் என்பது பல சீர்திருத்தங்களை உருவாக்கியுள்ளதாகவும் கூறினார். சரவணன் எழுதிய புத்தகத்தை சினிமாவாக உருவாக்க வேண்டும் என தான் விரும்புவதாகவும் தெரிவித்தார். சரவணன் எந்த பேட்டை படிக்குமோ அந்த உருவம் அப்படியே முன்னாடி கண் முன்னாடி வந்துடும். அந்த காய்கறியும் அந்த மாட்டினுக்கு அந்த ஒரு அந்த பகுதியை படித்தேன். அந்த அளவற்ற காதலை, கட்டுக்கடங்காத காதலை, அடாவடித்தனமான அந்த அன்பை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு லைவாக இருந்துச்சு. ஓப்பன் நம்மளுக்கு வேர்த்துருச்சு. அது உருவம் வந்துருச்சுங்க அங்கே. அதாங்க அவருடைய எழுத்து நடை. நட்புக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சென்னையில் நடைபெற்ற சங்காரம் நூல் அறிமுக விழாவில் நடிகர் சசிகுமார் உருக்கமாக பேசினார். இயக்குனரும் எழுத்தாளருமான ரா சரவணன் எழுதியுள்ள சங்காரம் நூல் அறிமுக விழாவில் பேசிய நடிகர் சசிகுமார், தனக்கு பிரச்சனை என்றால் தன்னுடன் நிற்பவருக்கு தான் எப்போதுமே துணை நிற்பதாக கூறினார். மேலும் பலர் தன்னிடம் சரவணனுக்கு ஏன் படம் கொடுக்கிறீர்கள் என கேட்டதாக பேசிய அவர், நட்புக்காக உயிரையே கொடுப்பேன், படம் கொடுக்க மாட்டேனா என்று உருக்கமாக பேசினார். மேலும் நடிகர் சூரிக்காக கதை ஒன்றை எழுதியுள்ளதாகவும் கூறினார். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க, அவரை ஏன் நம்புறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, அசோக் இறந்தப்ப ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு. என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும்,
படம் கொடுக்குறதுல என்ன அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனைனா வந்து நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம வந்து பணம் இழந்த புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து சாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செந்தில்குமார் என்பவர் தனியார் ஆம்னி சொகுசு பேருந்தை புதுவையிலிருந்து பொள்ளாச்சிக்கு ஓட்டிச் சென்றுள்ளார். மறைமலை அடிகள் சாலையில் இருந்து 13 பயணிகளுடன் கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தில் ஏறி இறங்கிய போது திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அதை உடனடியாக கவனித்த ஓட்டுநர் பயணிகளை துரிதமாக செயல்பட்டு இறக்கிவிட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் தீயை அணைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து கீழே தள்ளிவிட்ட ஆட்டோ ஓட்டுநரை கையில் மாவுக்கட்டுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். திருவொற்றியூர் குப்பத்தில் வசிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவி பெரியார் நகரில் உள்ள பள்ளிக்கு செல்ல ஷேர் ஆட்டோவில் சென்றபோது ஓட்டுநர் முன்பக்க இருக்கையில் அமர வைத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதில் சிறுமி அலறி துடிக்கவே ஆட்டோ ஓட்டுநர் சிறுமியை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் சிறுமியை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து போலீசாருக்கும் பெற்றோருக்கும் தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சிசிடிவியை ஆய்வு செய்த போலீசார் வாகன பதிவெண் மூலம் மணலி பெரிய மாத்தூர் ஆட்டோ ஓட்டுநர் சண்முகத்தை பிடிக்க முயன்றபோது அவர் தவறி கீழே விழுந்ததில் கையில் மாவுக்கட்டு போடப்பட்டது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3 விழுக்காடு கட்டண சலுகையை இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில்வேயில் முன்பு தனித்தனியாக இருந்த IRCTC, UDS, NTES போன்ற பல செயலிகளின் சேவைகளை ஒன்றிணைத்து ரயில்வே அமைச்சகம் ரயில் ஒன் என்ற செயலியை அறிமுகம் செய்தது. இச்செயலியின் மூலம் QR கோடை பயன்படுத்தி கட்டண சலுகை பெற்று வந்தவர்களுக்கு மத்தியில் தற்போது முன்பதிவில்லாத சாதாரண டிக்கெட்டுகளை ரயில் ஒன் செயலி பெறுபவர்களுக்கு 3 விழுக்காடு கட்டண சலுகையை விரிவுபடுத்தியுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட் அவரது 9வது பட்ஜெட் தாக்கலாகும். மேலும் இது முன்னாள் நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாய் தாக்கல் செய்த 10 பட்ஜெட்டுகள் சாதனையில் ஒன்று குறைவாகும். ஜனவரி 29ஆம் தேதியன்று நாடாளுமன்றம் கூடுகிறது. இதையொட்டி அன்றைய தினம் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். பின்னர் நிதியமைச்சர் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பூட்டிவிட்டு அதன் வளாகத்தில் ஆட்டுச்சந்தை நடத்தியதால் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் கடும் அவதியுற்றனர். நல்லம்பள்ளி ஆட்டுச்சந்தை வழக்கமாக ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்று வந்தது. ஆனால் ஆட்டுச்சந்தை கூடும் இடத்தில் தற்போது ஊராட்சி நிர்வாகம் மரக்கன்றுகளை நட்டு வேலி அமைத்ததாக தெரிகிறது. இதனால் ஆட்டுச்சந்தை நடத்த இடமில்லாமல் தவித்தனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பூட்டிவிட்டு அதன் வளாகத்தில் ஆட்டுச்சந்தை நடத்தப்பட்டதால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த அவதியுற்றனர். 5 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனையை பூட்டி நோயாளிகளை அலைக்கழித்த மருத்துவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க நல்லம்பள்ளி வட்டத்துல ஆட்டு சந்தை நடக்குது. GH அதாவது அரசு மருத்துவமனைக்கு அருகில் நடக்குது. வழக்கமா நடக்கிற சந்தை வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்றத்துக்கு முன்னாடி தான் நடக்கும். ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா போறமே லாக் ஆயிருக்குது. வண்டி வரத்துக்கும் வழி இல்லை, போறதுக்கும் வழி இல்லை. நோயாளிகள் வரதுக்கு அவசரப்படுறாங்க. வரதுக்கான சரியான வழி இல்லை. போராட்டமே எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. இந்த வழியில தான் வரணும் ஆம்புலன்ஸ் எல்லாம். இப்ப வந்து நடந்து வரதுக்கே வழி இல்லைங்க சந்தை நடக்கிறதுனால. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த கொலை சம்பவத்திற்கு முதலமைச்சரும் சுகாதார அமைச்சரும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, விளம்பர திமுக ஆட்சியில் நடைபெறும் தொடர் குற்றச்சம்பவங்களால் தமிழகம் தலைகுனிந்து வருவதாகவும், போதையின் பாதையில் போய்க் கொண்டிருக்கும் தமிழகம் கொலைக்களமாக மாறி வருகிறது என கடுமையாக விமர்சித்தார். மதுரை பாலமேட்டில் அமைக்கப்பட்டுள்ள வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதைப் போன்று தத்ரூபமாக சிறுவர்கள் நடித்து காண்பித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாலமேட்டில் வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதற்காக வாடிவாசல் அமைப்பது, பார்வையாளர்கள் அமரும் பகுதிகளை அமைப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த சூழலில் சிறுவர்கள் ஒன்று கூடி காளைகள் வாடிவாசல் வழியாக வருவது போலவும் போட்டியின் வர்ணனையாளர் போல அப்படியே பேசியும் நடித்து நிகழ்த்தி காட்டியது அங்கிருந்தவர்களை பிரமிப்படைய செய்தது.